காவேரி கூப்பிட வந்து விஜய் வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் வந்து காவேரி வெளியே வராதால விஜய் என்ன பண்ணணும்னு தெரியாம தவிக்கிறாரு. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் விஜயை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அதனால தாத்தா வந்து பரவாயில்லப்பா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சமாதானப்படுத்துறாரு விஜயை. அடுத்து வந்து தாத்தா மடியில் விஜய் படுத்து அழறாரு. தாத்தா காவேரி எனக்கு வரமாட்டாளா தாத்தா, காவேரி என்கிட்ட வரமாட்டாளா சொல்லுங்க தாத்தா, காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரம் காவேரி நீ ஒன்று சேருவீங்க, தாத்தா சொல்கிறேன்ல நடக்கும்ப்பா அப்படின்றாரு. இங்கே அழுதுகிட்டே இருக்காரு விஜய். இதை பார்க்காத தாத்தா மனசு கஷ்டப்படுறாரு பார்த்து பார்த்து. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து காலையிலே வந்து கிளம்புறாங்க. எங்கடி காலையிலே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா என் மனசு சரியில்லை, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரியா, எதுக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் நீ, ஒன்றும் போவேன் நான் வீட்டிலே இரு அப்படின்றாங்க. மனசு சரியில்லை நான் கோயிலுக்கு போகணுன்னு ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. உடனே வந்து கங்கா வந்து ஏய் நீ எதுக்கு கோயிலுக்கு போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி, இன்றைக்கி உனக்கு கல்யாணம் நாளில் அதை கொண்டாட கோயிலுக்கு போறியா அப்படின்றாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிற, இல்லைடி நான் ஏன் கேட்குறேன்னா இன்றைக்கி பர்டிகுலராக கோயிலுக்கு போறியே, நேற்று தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, உன் வீட்டுக்கார் வந்து காலைல தான் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காரு, இப்போ எதுக்கு எங்கே கோயிலுக்கு போகிற நீ அப்படின்னோடனே அக்கா ப்ளீஸ்க்கா இப்படிலாம் பேசாத, நான் கோயிலுக்கு போகிறேன் மனசு சரியில்லைக்கா அதனால நான் போகிறேன், ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற, நான் கோயிலுக்கு கூட போகக்கூடாதா அப்படின்னு அழறாங்க. சரி சரி போ போ, சரி நானும் வரேன், நீ எல்லாம் ஒன்றும் வேணாம் நான் மட்டும் போயிட்டு வரேன்க்கா அப்படின்றாங்க. சரி நர்மதாவே கூட கூட்டின்னு போடி, இங்கே பார் நர்மதா கூட கூட்டின்னு போயிட்டு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் போ, அப்படி இல்லையா இங்கே இருந்துட்டு கோயிலுக்குலாம் ஒன்றும் போவேணாம் அப்படின்னோடனே விரிடி அவள் தான் ஆசைப்படுறாள், சரி நர்மதா நீ போ அப்படின்னோடனே சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வராங்க. சரி நர்மதா கூப்பிட்டு கோயிலுக்கு போனோம் அவ்வளோதானே, சரி கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து காவேரி வீட்டையே பார்த்துட்டு இருந்த விஜய் வந்து காவேரியும் நர்மதாவும் கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படுறாரு. காவேரி இப்போ போனால் கண்டிப்பாக மீட் பண்ணலாம், காவேரி கிட்ட தனியாக பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி கோயிலில் போயிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அழறாங்க சாமி கிட்ட. அவங்களால தாங்கிக்கலாக்கா அழாதக்கான்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. உன்னே வந்து ஒன்றும் இல்லைடா அப்படி மாமா ஞாபகம் வந்துருச்சாக்கா அதான் அழுவுறியா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னோடனே அர்ச்சனை பண்ணுறாங்க. யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னோடனே விஜய் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. வந்து நர்மதா பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதை பார்த்து வந்து காவேரி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு நர்மதா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா, இந்த மாதிரி மாமா பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணுறேன்னு ப்ளீஸ் நர்மதா அப்படின்னோடனே இல்லைக்கா நான் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க்கா சரியா, நீ மாமா பேருக்கு அர்ச்சனை பண்ணுக்கா, மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னோடனே அப்படியே கட்டிக்கிறாங்க நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அர்ச்சனை முடிச்சுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் கொடுக்குறாங்க. குங்குமத்தை வச்சுக்கிறாங்க. நினச்சி பார்க்குறாங்க காவேரி. அவங்க 2 பேரும் ஒன்றா கோயிலுக்கு வர்றது பேசுறது விஜய் கூட சிரிக்கிறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழுதுட்ருக்காங்க. அக்கா அழாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்றாங்க நர்மதா. இல்லைடா நான் அழலை அக்கா, மாமா ஞாபகமாகவே இருக்குக்கா, உனக்கு சொல்லுக்கா, வீட்டில் யாரும் மாமாவை பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ வேணால் மாமா போய் பார்த்துட்டு வாக்கா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க்கா, மாமா வேணால் வர வச்சு பேசுறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது எனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது, அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், ஏன்னா வீட்டில் எல்லாரும் அவர் ரொம்ப பேசிட்டாங்கல்ல, மாமா வேற அவர் போட்டு நல்லா அடிச்சிட்டாரு, அதுவே எனக்கு மனசு சரியில்லை நர்மதா, அதனால தான் அவர் பேரில் அர்ச்சனை பண்ண வந்தேன், எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. சாமி நீ தான் அவரை நல்லா வச்சுக்கணும், அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும், அவருக்கு வந்து விருப்பமான வாழ்க்கையை அவர் வாழட்டும், ஆனால் எங்கே இருந்தாலும் அவர் சந்தோஷமாக வாழணும், எனக்கு அது போதும், அவர் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல அவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம காவேரி. இங்கே வந்து நர்மதா பார்த்துட்ருக்காங்க. அக்கா நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாங்க்கா அப்படின்னோடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு 2 பேரும் வந்து அப்படியே வந்து இருக்காங்க. இங்கே வந்து டைம் ஆகிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கூட்டிகிட்டு காவேரி வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து வர்ற வழியில் விஜய் வந்து நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அப்படியே பார்த்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு விஜய்.